أعوذ بالله من الشيطان الرجيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே ஃபிக்ஹு அல் அஸ்மாஇல் ஹுஸ்னா என்ற ஷேக் அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய நூலை தழுவிய ஒரு வகுப்பை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள் என்பது மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவில் உள்ள விவரங்களை அதன் தாத்பரியங்களை சொல்வதற்காக வேண்டி ஷேக் அப்துல் ரஸாக் அவர்கள் ஃபிக்ஹுல் அஸ்மாஇல் ஹுஸ்னா என்ற இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அப்துல் ரஸாக் அவர்கள் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சலஃபிய சிந்தனை உள்ள மிக மூத்த உலமாக்களில் ஒருவரான அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய மகனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லா அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு சலஃபி அறிஞராக இருக்கிறார். ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாமிய அகீதாவை சலஃபு சாலிஹீன்களின் வழியில் இந்த உலகத்தில் பதிய வைப்பதில் முன்னணியில் இருக்கின்ற ஓர் அறிஞர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது. மதீனாவிலே
முதுமையான வயதில் இருக்கக்கூடிய அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய மகன் அப்துல் ரஸாக் அவர்கள் மதீனா பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்று அங்கே பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அறிஞராக இன்று காணப்படுகிறார். பல புத்தகங்களை அகீதா ரீதியாகவும் ஏனைய தலைப்புகளிலும் எழுதியிருக்கக்கூடிய ஷேக் அவர்கள் ஃபிக்ஹுல் அஸ்மாஇல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களுக்குள் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹுடைய அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா பற்றிய சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நூலிலே முதலாவது தலைப்பாக ஷேக் அவர்கள் மன்சிலத்துல் இல்ம் பி அஸ்மா இல்லாஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிவதன் அந்தஸ்து அல்லது நிலை என்ற தலைப்பை இட்டிருக்கிறார்கள். இதிலே அவர்கள் மிக முக்கியமான பல செய்திகளை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக அல்லாஹுடைய பெயர்களை பற்றி அறிவது என்பது கல்விகளிலே மிகவும் சிறந்த ஒன்றாகவும் ஒரு மனிதனை அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடியவனாக ஆக்கக்கூடிய கல்வியாகவும் இது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் என்கின்ற ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடுவதற்குரிய அடையாளம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஆகிய 2 ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் நமக்கு விளக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறான் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு நலவை நாடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பெரும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். மக்கள் தொகை சனத்தொகை என்று நாம் கணிப்பீடு செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இத்தனை முஸ்லீம்கள் என்று பட்டியலிடுகிறோம். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வருகிற விஷயத்தில் மக்களை நாம் பார்க்கிற போது மிக அரிதானவர்களே இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு யாரெல்லாம் தௌஃபீக் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்குத்தான் மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னலி குல்லி பினாஇன் அசாசா, எல்லா கட்டிடங்களுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் அத்திவாரம் இருக்க வேண்டும். ஃபஇன்ன அசாஸ பினாஇத் தீன் அல் ஈமானு பில்லாஹி சுப்ஹானா வ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, இந்த மார்க்கம் என்ற கட்டிடத்தின் ஃபவுண்டேஷன் அத்திவாரம் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய திருநாமங்கள் பண்புகளை பற்றியும் அறிந்து கொள்வதுதான் என்று சொல்கிறார்கள். வகுல்லமா கான ஹாதல் அஸாஸு ராசிகன், இந்த ஃபவுண்டேஷன் எந்த அளவு ஸ்ட்ராங்காக உறுதியானதாக இருக்கிறதோ, ஹமலல் புன்யான பிகுவத்தின் வ சபாத்தின், அதற்கு மேல் கட்டப்படுகின்ற கட்டிடத்தை அது மிக உறுதியாக சுமந்து கொண்டிருக்கும். வ சலிம மின ததாஇ வ சுகூத், அது அழிவிலிருந்தும் வீழ்வதிலிருந்தும் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு மிக முக்கியமான குறிப்பை ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அதாவது சாதாரணமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான், எந்த அளவு ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷனில் கட்டடங்கள் உறுதியாக அமைக்கப்படும். அந்த உறுதியான ஃபவுண்டேஷனில் கட்டப்படுகிற கட்டிடங்கள் இலகுவிலே இடிந்து விழுந்து விடுவதில்லை.
மிக உறுதியான கட்டிடமாக அது இருக்கும். அதே போன்றுதான் இந்த மார்க்கத்தின் அத்திவாரமாக இருப்பது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையாகும். எனவே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எந்த அளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவு அதன் மீது கட்டப்படுகின்ற ஏனைய அம்சங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கும். எனவேதான் நாம் இன்று பார்க்கிறோம், உலகத்திலே குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திலே நிறைய பேர் மார்க்கம் பேசுகிறார்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது போல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கட்டியிருக்கிற அந்த கட்டிடம் இலகுவில் இடிந்து விழுந்து விடுவதை பார்க்கிறோம். புதிய புதிய கொள்கைகள் வரும்போது அவர்கள் அந்த கொள்கைகளுக்கு அடிபட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்வார்கள், தௌஹீதுவாதிகள் என்று சொல்வார்கள். ஆனால் என்ன புதிய கொள்கை வந்தாலும் அந்த கொள்கைகளுக்கு பின்னால் அடிபட்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். உதாரணமாக தௌஹீத்வாதி என்று சொல்லுவார், அஹ்லே குர்ஆனாக மாறுகிறார். தௌஹீத்வாதி என்று சொல்கிறார், ஷியா கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். தௌஹீத்வாதி என்று சொல்கிறார், ஹவாரிஜிகளுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். தௌஹீத்வாதி என்று சொல்கிறார், முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். தௌஹீத்வாதி என்று சொல்கிறார், சில நேரங்கள் ஜஹ்மியாக்கள் அஷாயிராக்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். என்ன பிரச்சனை என்றால், இவர் வெளிப்படையில் கட்டிய கட்டடம் பெரியது, ஆனால் ஃபவுண்டேஷன் போடப்பட்ட ஃபவுண்டேஷன் அத்திவாரம் உறுதியானதாக இல்லை. எனவேதான் மேலே உள்ள அந்த கட்டடம் அவ்வப்போது இடிந்து விழுவதை பார்க்கிறோம். பிற கொள்கைகள் பிற கலாச்சாரங்கள் வரும்போது அடிபட்டு செல்வது, அல்லது கொஞ்ச நாளைக்கு மிகப்பெரிய இபாதத்தாளியாக இருப்பார், பிறகு இபாதத் இல்லாமல் போய்விடும். யாராவது ஒரு உருக்கமான ஆக்ரோஷமான பயானை செய்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். திடீர் மாற்றம். அப்படி திடீரென மாறி பள்ளிவாசலிலே முன்சஃபில் இருப்பார், தாடி வைத்துக் கொள்ளுவார், அவர் பெண்ணாக இருந்தால் தன்னை மறைத்துக் கொள்ளுவார், எந்த நேரமும் தாவா இபாதத் என்று பேசுவார். திடீரென அப்படியே காணாமல் போய்விடுவார். ஏனென்றால் அவர் வந்தது இமோஷனலாக, வெறும் கட்டிடத்தை கட்டினார், அத்திவாரம் கிடையாது. எனவே அத்திவாரம், அந்த ஃபவுண்டேஷன் சரியான முறையில் போடப்பட வேண்டும். சரியான ஃபவுண்டேஷன் என்றால் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகளை பற்றிய தெளிவான அறிவுதான் அந்த ஃபவுண்டேஷன் என்பதை இங்கே அவர்கள் சொல்லிவிட்டு, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் ஃபவாயித் என்ற நூலில் 175வது பக்கத்தில் குறிப்பிட்ட ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறார்கள். அல் ஃபவாயித், அதாவது அல் ஃபவாயித் என்றால் பிரயோசனங்கள், பயன்கள் என்பது அர்த்தமாகும். இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அதிலே இது ஒரு பிரபல்யமான புத்தகமாகும். அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அராத உலுவ புன்யானிஹி, யார் தன்னுடைய கட்டிடம் உயர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபஅலைஹி பித்தௌசீகி அஸாஸிஹி வ இஹ்காமிஹி வ ஷித்தத்தில் இஅ்தினாஇ பிஹி, அவர் தன்னுடைய அத்திபாரத்தை, யார் தன்னுடைய கட்டிடம் உயரமாக கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய அத்திவாரத்தை உறுதியாக போட்டுக்கொள்ள வேண்டும், நேர்த்தியாக போட்டுக்கொள்ள வேண்டும், அதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். فإن علو البنيان على قدر توثيق الأساس وإحكامه, ஏனென்றால் கட்டிடத்தின் அந்த உயரம் என்பது, கட்டிடம் உயரமாக கட்டப்படுவது என்பது அதனுடைய அத்திவாரம் உறுதியாக இருப்பதிலும் நேர்த்தியாக இருப்பதிலும் தான் தங்கி இருக்கிறது. ஃபல் அஅமாலு வத்தரஜாத்து புன்யானுன், நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றனவே இவை கட்டடம் போன்றது. வ அஸாசுஹல் ஈமான், இந்த அமல்களுக்குரிய ஃபவுண்டேஷன் ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. வமதா கானல் அஸாசு வஸீகன், எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கிறதோ ஹமலல் புன்யான், அது கட்டிடத்தை சுமந்து கொள்ளும். வஅதலா அலைஹி, அதற்கு மேல் அந்த கட்டிடம் உயர்ந்து கொண்டு செல்லும். வஇதா தஹத்தம ஷைஉன் மினல் புன்யான் சஹுல ததாருகுஹு, உறுதியான ஃபவுண்டேஷனில் கட்டப்படுகிற கட்டடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் வெடிப்பு வந்து விட்டால் அல்லது ஒரு பகுதி உடைந்து விட்டால் மீண்டும் அதை கட்டுவது இலகுவானது. கட்டடம் உறுதியாக, அத்திவாரம் உறுதியாக இருக்கிறது. அத்திவாரம் உறுதியாக இருக்கிற அந்த அத்திவாரத்தின் மீது கட்டப்படக்கூடிய கட்டடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் உடைவு வந்து விட்டால் அந்த உடைவை சீர் செய்வது இலகுவானது. وَمَتَى كَانَ وَإِذَا كَانَ الْأَسَاسُ غَيْرَ وَثِيقٍ, ஃபவுண்டேஷன் உறுதியாக இல்லாமல் போனால் லம் யர்தஃபில் புன்யான், கட்டடம் உயராது. வலம் யஸ்புத், அது உறுதியாக இருக்கவும் மாட்டாது. فَإِذَا تَهَدَّمَ شَيْءٌ مِنَ الْأَسَاسِ سَقَطَ الْبُنْيَانُ,
ஃபவுண்டேஷன் உடைந்து விட்டால் கட்டிடம் உடைந்து விடும். ஃபவுண்டேஷன் ஆடிவிட்டால், அசைந்து விட்டால் கட்டிடம் உடைந்து விழுந்து விடும், அல்லது விழக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். ஃபல் ஆரிஃபு ஹிம்மத்துஹு தஸ்ஹீஹுல் அஸாஸி வ இஹ்காமுஹு. அதாவது ஒரு புத்திசாலிக்குரிய கவலையும் ஆசையும் எதுவாக இருக்கும் என்றால் தன்னுடைய ஃபவுண்டேஷனை சரி செய்து கொள்வதும் அதை சீர் செய்து கொள்வதும் தான். வல் ஜாஹில் யர்ஃபஉ ஃபில் புன்யான் அன் கைரி அஸாஸ். அறிவில்லாத ஜாஹில் ஃபவுண்டேஷனை கவனத்தில் கொள்ளாமல் கட்டிடத்தை கட்டுவதிலே கவனம் செலுத்துவான். ஃபலா யல்பஸ் புன்யானுஹு அன் யஸ்குத். அவனுடைய அந்த கட்டிடம் விழ பார்த்து கொண்டே இருக்கும். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 109வது வசனத்தில் சொல்லும் போது, அஃபமன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா தக்வா மினல்லாஹி வ ரிضوان கைர் அம்மன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா ஷஃபா ஜுர்ஃபின் ஹார் ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம். ஒருவன் அல்லாஹ்வுடைய திருப்தியிலும் அல்லாஹ்வுடைய தக்வாவிலும் தன்னுடைய கட்டிடத்தின் அத்திவாரத்தை போடுகிறான். ஒருவன் அல்லாஹ்வுடைய திருப்தியிலும் அவனுடைய ரிضوانிலும் அவனுடைய தக்வாவிலும் தன்னுடைய கட்டிடத்தின் அத்திவாரத்தை போடுகிறான். இவன் சிறந்தவனா அல்லது அழிந்துவிடக்கூடிய ஒரு ஓரத்திலே தன்னுடைய அத்திவாரத்தை போடக்கூடியவன் சிறந்தவனா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கேட்கிறான். ஸ்ட்ராங்கான உறுதியான ஃபவுண்டேஷனாக நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல் அஸாசு லிபினாஇல் அஅமால். அமல்கள் என்ற அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்குரிய அடிப்படை கல் குவத்தி லிபதனில் இன்சான், மனித உடலுக்கு பலத்தை போன்றது. ஃபஇதா கானத்தில் குவா, மனித உடல் பலமாக இருந்தால் கவி ஹமலத்தில் பதன், அந்த உடல் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ளும். வதஃபஅத் கஸீரம் மினல் ஆஃபாத், நிறைய தீமைகளிலிருந்து தன்னை அது தடுத்து கொள்ளும். வஇதா கானத்தில் குவத்து ضعيفா, மனித உடல் பலவீனமானதாக இருந்தால் ضعف ஹம்லுஹா, அதை சுமப்பது அதற்கு கஷ்டமாகும். வகானத் அல் ஆஃபாத்து இலைஹி அஸ்ரஅ ஷை, அந்த உடலை நோக்கி ஆபத்துக்கள் வருவது இலகுவாகும். அதாவது இந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் சரியான முறையில் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரண்டாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பில்டிங்கை சொன்னார்கள், இப்போது உடலை சொல்கிறார்கள். உன்னுடைய உடல் உறுதியானதாக இருந்தால் அது நோய்களை எதிர்கொள்ளும், ஆபத்துக்களை எதிர்கொள்ளும். அதே நேரத்தில் அந்த உடம்பால் நிறைய சுமக்க முடியும். ஆனால் உடலில் பலம் இல்லை என்றால் அந்த உடலால் எதுவுமே செய்ய முடியாது. இது போன்றுதான் இந்த கொள்கையின் ஃபவுண்டேஷன் என்பதை இமாம் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். விளக்கிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஹ்மில் புன்யானக அலா குவத்தி அஸாஸில் ஈமான். எனவே உன்னுடைய கட்டிடத்தை ஈமானின் ஃபவுண்டேஷனில் கட்டி எழுப்புவாயாக, உறுதியான ஈமான் என்ற ஃபவுண்டேஷனில் கட்டி எழுப்புவீராக. ஃபஇதா தஷஅஸ ஷைஉன் மின் மஆலில் புன்யான் وسطحه كان تداركه أسهل عليك من خراب الأساس. இப்போ நீ உன்னுடைய அமல்களை உறுதியான அந்த ஈமான் என்ற ஃபவுண்டேஷனில் கட்டி எழுப்பும் போது உன்னுடைய கட்டடம் உயர்ந்து கொண்டு போகும், நீ செய்யக்கூடிய அமல்கள் கூடிக்கொண்டு போகும். இடையில் ஏதாவது உடைவுகள் வந்தால் கூட உன்னால் சீர் செய்து கொள்ள முடியும். ஃபவுண்டேஷன் உடைந்து விட்டால் மேலே சீர் செய்ய முடியாது. எனவே உன்னுடைய அமல்களை செய்வதற்கு நீ ஃபவுண்டேஷனை உறுதியாக்கிக்கொள். வஹாதல் அசாசு அம்ரான், உன்னுடைய அமல்களுக்கு நீ போட போகிற ஃபவுண்டேஷன் இருக்கிறது, அது இரண்டு முக்கியமான அம்சங்களாகும். ஒன்று ஸிஹ்ஹத்துல் மஅரிஃபதி பில்லாஹி வ அம்ரிஹி வ அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி. முதலாவது விஷயம் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அவனுடைய அனைத்து அம்சங்களையும் அறிந்து கொள்வது, அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிந்து கொள்வது. இப்போ சுருக்கமாக நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷனின் முதல் அம்சம் என்ன? அல்லாஹ், அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய பண்புகளை அறிந்து கொள்வது. இரண்டாவது தஜ்ரீதுல் இன்கியாதி லஹு வ லிரசூலிஹி தூன மா சிவாஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்படுவது. இந்த இரண்டு ஃபவுண்டேஷன்களையும், இரண்டு கற்களையும் வைத்து உன்னுடைய ஃபவுண்டேஷனை நீ ஒழுங்காக போட்டுக்கொண்டால் உன்னுடைய கட்டிடம் சிறப்பாக வளர்ந்து கொண்டு செல்லும் என்பதை இமாம்
இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் ஃபவாயித் என்ற நூலில் 175வது பக்கத்திலே சொல்லுகிறார்கள். இதை ஷேக் அப்துல் ரஸாக் அவர்கள் இங்கே நமக்கு கொண்டு வந்து குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிகவும் ஆழமான ஒரு கருத்து இது. இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி இருக்கிறதே மிக மிக அடிப்படையானது, மிக மிக ஆழமானது. நம்முடைய சமுதாயத்திற்கு இது புரியவில்லை. நம்முடைய மக்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அமலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். யாராவது ஒரு ஆண் நீண்ட தாடியோடு நீண்ட ஜுப்பாவோடு பள்ளியில் முன்சஃபிலே கையிலே தஸ்வமணியோடு உட்கார்ந்திருந்தால் அவர் பெரிய ஒரு மகானாக தெரிகிறார்கள். ஒரு பெண்மணி தன்னை முழுக்க மறைத்து கைக்கு கிளவுஸ் போட்டு எந்த நேரமும் சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக் கொண்டிருந்தால் அந்த பெண் மிக ஒரு உயர்ந்த தக்குவாதாரியான பெண்ணாக பார்க்கப்படுகிறாள். ஆனால் மறு சைடான அகீதாவுடைய விஷயம், அல்லாஹுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு முக்கியத்துவமும் நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். நிறைய வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த வகுப்புகளில் என்ன போதிக்கப்படுகிறது? நீங்கள் ஒரு அசஸ் பண்ணி பாருங்கள். நடைபெறக்கூடிய வகுப்புகளை ஒரு மதிப்பீடு செய்து பாருங்கள். நிறைய வகுப்புகளுக்கு செல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் அழைக்கக்கூடிய வகுப்புகளுக்கெல்லாம் சென்று பாருங்கள். என்ன பேசப்படுகிறது? அஹ்லாக் பேசுவார்கள். உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நாணயத்தோடு இருக்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும், இந்த விஷயங்கள் அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, இவைதான் பேசப்படும். பெரும்பாலும் நீங்கள் போகிற 99% 99% வகுப்புகளை இந்த தலைப்பில் தான் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை பற்றி பேசுகிற வகுப்புகள் மிக அரிதாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. எதற்காக தொழ வேண்டும்? யாருக்காக தொழ வேண்டும்? எதற்காக நோன்பு பிடிக்க வேண்டும்? யாருக்காக நோன்பு பிடிக்க வேண்டும்? யாருக்காக தாடி வைக்க வேண்டும்? யாருக்காக ஹிஜாப் அணிய வேண்டும்? யாருக்காக சதக்கா கொடுக்க வேண்டும்? அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் சதக்காவை பற்றி முழு விவரமும் தெரியும். எது ஃபர்லான சதக்கா, எது சுன்னத்தான சதக்கா, எது முற்படுத்த வேண்டிய சதக்கா, எது முற்படுத்த தேவையில்லாத சதக்கா, எது பகிரங்கமாக கொடுக்க முடியுமான சதக்கா, எது மறைத்து கொடுக்க வேண்டிய சதக்கா, சதக்கா யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது, முழு விவரமும் தெரியும். ஆனால் யாருக்காக சதக்கா கொடுக்க வேண்டுமோ அவனை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னால் என்ன நிலைமை என்று பாருங்கள். இதனால் தான் நிறைய சதக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசியில பார்த்தால் திடீரென நாஸ்திக சிந்தனை பேசக்கூடியவராக இருப்பார். நிறைய தாவாவில் ஈடுபடுவார். திடீரென பார்த்தால் காதியானிகளோடு இருப்பார். நிறைய மார்க்கத்திற்காக பாடுபட்டவர் போன்று காணப்பட்டிருப்பார். திடீரென பார்த்தார் அஹ்லே குர்ஆனாக இருப்பார். என்ன பிரச்சனை என்றால் இந்த ஃபவுண்டேஷன் சரியான முறையில் போடப்படவில்லை. இப்போ ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வைக்க வேண்டிய கற்கள் இரண்டு கற்களையும் சரியாக வைக்க வேண்டும். ஒரு கல் என்ன? அல்லாஹ்வை பற்றிய பூரணமான அறிவு. அல்லாஹ் இருக்கிறான் என்ற அறிவு அல்ல. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். ஜாஹிலிய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகளும் அறிந்திருந்தார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். காபத்துல்லாவை உடைப்பதற்காக வேண்டி யமனில் இருந்து ஆப்ரஹாவுடைய படை வந்த போது அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? என்னுடைய ஒட்டகங்களை கொடுத்து விடுங்கள், அதற்கு நான் எஜமானன். காபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் அதை பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார்கள். அவர்கள் கடலிலே பயணிக்கும் போது ஆபத்து வந்துவிட்டால் அல்லாஹ் என்று கூப்பிட்டார்கள். நபியே, நீர் அவர்களிடம் போய் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களுக்கு உணவை தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இப்படியாக அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றிருந்தான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் எல்லோரும் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள். இந்துக்கள் கூட ஒரு கோணத்தில் அல்லாஹ்வை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால் தான் என்ன சொல்ல, மேலே இருக்கிறவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்றாங்க. கடுமையான கஷ்டமும் அவர்களுக்கு ஒரு சிக்கலும் ஆபத்தும் வரும்போது சொல்கிறார்கள் மேலே உள்ளவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பது தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. இப்போது இந்த இடத்திற்கு ஒருவர் வருகிறார். அவர் இந்த நாட்டிலேயே மிக முக்கியமான ஒருவர். அவர் இங்கே உட்காருகிறார்.
நாம் எல்லோருக்கும் கொடுப்பது போன்ற டீ அவருக்கும் கொடுக்கிறோம். எல்லோரையும் போல அவர் வந்து உட்கார்ந்துட்டு போறார். வகுப்பு முடிந்தது, எழுந்துட்டு போறார். யாருமே எதுவும் பொருட்படுத்தவில்லை. என்ன காரணம்? அவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு புள்ளி என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. கீழே அவர் இறங்கும் போது பார்க்கிறோம், ஊர் மக்கள் எல்லோரும் வந்து அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். உடனடியாக பாதுகாப்பு படை வருகிறது, ராணுவம் வருகிறது, அவரை சூழ்ந்து கொள்கிறது. அப்போதுதான் ஆச்சரியப்படுகிறோம், இப்படியான ஒருவரா இங்கே வந்து உட்கார்ந்து விட்டு போனார் என்று. அப்ப அவர் யார் என்று தெரியாத வரையில் நமக்கு அவரை பற்றி எந்த மதிப்பும் வராது, எந்த மரியாதையும் வராது. அவர் யார் என்று தெரியும் போதுதான் மதிப்பும் மரியாதையும் வரும். அல்லாஹ்வை மதிக்கிறோமா? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோமா? இன்றைக்கு அல்லாஹ் என்று நிறைய பேசுகிறோமே தவிர அல்லாஹ்வை பற்றி எந்த பயமும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது, எந்த அன்பும் கிடையாது. நண்பன் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓடிச் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் நின்று 1 மணிக்கு கால் பண்ணா, நான் ஹாஸ்பிட்டல் நிற்க கொஞ்சம் அவசரம் வாங்கண்டால், என்ன வேலை என்றாலும் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர நண்பனை தெரிகிறது. ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நெருக்கமான நண்பன் கேட்டால் உடனடியாக மற்றவர்களிடமாவது தேடி அந்த உதவியை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் நண்பரை புரிந்து வைத்திருக்கிறோம். போலீஸ்காரனுக்கு பயப்படுகிறோம், சட்டத்திற்கு பயப்படுகிறோம், நீதிமன்றத்திற்கு பயப்படுகிறோம், ஜெயிலுக்கு பயப்படுகிறோம், ஷூட் பண்ணுவார்கள் என்று பயப்படுகிறோம், அடிப்பார்கள் என்று பயப்படுகிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஒருவரை உண்மைக்குண்மையாக நேசிக்கிறீர்கள், உண்மையாகவே ஒருவரை நேசிக்கிறீர்கள். அவர் வெளிநாட்டிலிருந்து வருகிறார், ஏர்போர்ட்டுக்கு உங்களை வர சொல்லுகிறார் இரவு 2:30 மணிக்கு. அல்லது அவர் சொல்லுகிறார், நான் 2:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வருவேன், கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு போவேன் என்று சொல்றார். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நேசிப்பவராக இருந்தால் உடனே அங்க போய் அந்த டைம்ல அவரை மீட் பண்ணத்தான் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு வருகிறார். கேட்டால் அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்றும் சொல்லுகிறோம். எத்தனை பேர் அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வோடு பேசுவதற்கு முயற்சி செய்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பதற்காக வேண்டி உணர்வு பூர்வமாக உந்தப்பட்டு எத்தனை பேர் எழுந்திருக்கிறோம்? பிரச்சனை இருந்தால் சிலர் எழுந்திருப்பார்கள். இயல்பாக எத்தனை முஸ்லிம்கள் எழுந்திருக்கிறார்கள்? பயான் பண்ணுகிற எத்தனை பேர் எழுந்திருக்கிறார்கள்? தாவா செய்கிற எத்தனை பேர் எழுந்திருக்கிறார்கள்? கூட்டம் போடுகிறார்கள், கிளாஸ் ஏற்பாடு செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், பேசுகிறார்கள், வகுப்பெடுக்கிறார்கள். இவர்களில் எத்தனை பேர் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறார்கள்? அன்புள்ள சகோதர சகோதரர்கள், என்ன பிரச்சனை என்றால் அல்லாஹ்வை தெரியல. நமக்கு அல்லாஹ்வை பற்றி நாம் இன்னும் அறியவில்லை. அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிவோமாக இருந்தால் தூங்க முடியாது. நமக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. தூக்கம் என்பது, உயிர் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. பிள்ளை என்பது ஒரு விஷயமே இல்லை. குடும்பம் என்பது நமக்கு ஒரு முக்கியமே இல்லை. அல்லாஹ்வை புரிந்து கொண்டால், அல்லாஹ்வை புரிந்து கொண்ட மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா சொல்கிறார். எல்லோருக்கும் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய சம்பவம். அந்த நிலையை அவர்கள் அடைவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்களுக்கு ஃபிரௌன் யார், அல்லாஹ் யார் என்பது தெரிந்திருந்தது. ஃபிரௌனுடைய அரண்மனை என்ன, சுவர்க்கம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த உலக வாழ்க்கை என்றால் என்ன, மறுமை வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எனவே அவர்கள் இதை தூக்கி எறிகிறார்கள். அதே போன்று ஃபிரௌனுடைய மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் அந்த இடத்திலே வந்து நின்று அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய ஆணவம், ஃபிரௌனுடைய அதிகாரம், ஃபிரௌனுடைய அந்த சண்டித்தனம் என்பது சிம்பிளாக போய்விட்டது. அல்லாஹ்வை அறிந்து கொண்டதும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். உங்களை மாறுகால் மாறுகை வெட்டுவேன் என்று அவன் மிரட்டிய போது என்ன சொன்னார்கள்? முடியும் என்றால் வெட்டிக்கொள். உன்னால் மேக்சிமம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வெட்டுவாய், அதற்கு பிறகு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் அந்த அடிப்படை, அதான் முதல் கல். நம்ம போட போகிற ஃபவுண்டேஷனுக்குரிய முதல் கல். இன்றைக்கு எல்லாரும் பில்டிங்கை கட்டிருக்கிற ஃபவுண்டேஷன் இல்லை. பெரிய பெரிய பில்டிங்குகள், நீண்ட தாடிகள் வைக்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த தாடி எப்போது வர வேண்டும்? ஃபவுண்டேஷன் சீரான பிறகு வந்தால் தான் அந்த தாடிக்கு பெருமானம்.
ஃபவுண்டேஷன் சீரான பிறகுதான் அபாயாவுக்கு ஹிஜாபுக்கு பெருமானம். ஃபவுண்டேஷன் சீரான பிறகுதான் ஓதுற குர்ஆனுக்கு பிரயோசனம், செய்கின்ற திக்ருக்கு பயன். ஃபவுண்டேஷன் இல்லாட்டி என்ன நடக்கும்? இப்படியே நிறைய செஞ்சுட்டு போய் ஏதாவது ஒரு குழியில் வீழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், உன்னுடைய ஃபவுண்டேஷனை நீ உறுதியாக போட்டுக்கொள். நீ போட வேண்டிய ஃபவுண்டேஷனுக்கு நீ போட வேண்டிய கற்கள் 2. ஒன்றென்ன? அல்லாஹ்வை பற்றிய பூரணமான அறிவு. 2வது, அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொண்டால் அவன்கிட்ட அது இயல்பா வந்துடும். 2வது கல் என்னது? முழுக்க அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது. இதுக்கு லாஜிக் பேச தேவையில்லை, தர்க்க ரீதியாக ப்ரூவ் பண்ணி காட்ட தேவையில்லை. அவனிடத்தில் போய் தங்கம் ஹராம் என்ற ஹராம் தான். ஆணுக்கு தங்கம் ஹராம் என்று சொன்னால் தங்கம் அணிவதனால் ஆண்மை குறைந்து விடும், தங்கம் அணிவதனால் பெண்மை வரும், இப்படி எல்லாம் அவனுக்கு பேச தேவையில்லை. தங்கம் ஹராம் என்றால் அவனுக்கு ஹராம் தான். பட்டு ஹராம் என்றா ஹராம் தான். வட்டி ஹராம் என்றா ஹராம் தான். வட்டிக்கு நியாயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் அவன் முழுக்க அல்லாஹ்வுக்காக தன்னை அழிப்பதற்கு தயாராகுவான். இதனால தான் இந்த 2 கற்களையும் கொண்டு உன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொள் என்று இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து ஷேக் அப்துல் ரஸாக் அவர்கள் அல்லாஹ்வை அறிவது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி சில குர்ஆன் வசனங்களை இங்கே தருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை அறிவதை வலியுறுத்தக்கூடிய, அல்லாஹ்வை அறிவது கடமை என்பதை வலியுறுத்தக்கூடிய சுமார் 30க்கும் மேற்பட்ட வசனங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லிட்டு ஒரு சில வசனங்களை இங்கே பதிவு செய்கிறார்கள். அதில் அவர்கள் கூறக்கூடிய முதலாவது வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 209வது வசனம். இதில் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் அஸீஸ் என்பதையும் ஹக்கீம் என்பதையும் நீர் அறிந்து கொள். யாருக்கு தெரியும் அஸீஸு கருத்து? ஹக்கீம் என்றால் என்ன என்று நம்ம யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்று சொல்லி வகுப்பு நடத்துகிறோமே, எத்தனை வருடங்களாக வகுப்பில் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்கிறோமே. நான் 10 வயதிலிருந்து ஈடுபாடு காட்டுகிறேன், 15 வருடங்களாக இருக்கிறேன், நான் 50 வருடங்களாக இருக்கிறேன் என்று சொல்கிறோமே. அஸீஸ் ஹக்கீமுக்கு நமக்கு பொருள் தெரியுமா? அப்ப என்ன செய்கிறோம்? ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். நிச்சயமாக அல்லாஹ் அஸீஸ் ஹக்கீம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை எதை நமக்கு வலியுறுத்தும்? அது கடமை என்பதை வலியுறுத்தும். அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டால் ஏன் தொழுகிறோம்? அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்காக தொழுகிறோம். தொழுகை பற்றி ஆய்வு நடத்துகிறோம், தொழாதவன் காபிர் என்று சொல்கிறோம். வஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் அஸீஸ் ஹக்கீம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஏன் அறியாதவனை பற்றி நாம் கவலைப்படவில்லை? தொழாதவனை பற்றி கவலைப்படுகிற நாம் எதற்காக கவலைப்படுகிறோம்? அல்லாஹ் தொழச் சொன்னான், தொழாமல் இருக்கிறான். அல்லாஹ் நோன்பு நோக்க சொன்னான், நோன்பு நோக்காமல் இருக்கிறான். அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க சொன்னான், ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறான். அவனை பற்றி கவலைப்படுகிறோம். அவனை திருத்துவதற்காக வேண்டி, அவனுக்கு அதை உணர்த்துவதற்காக வேண்டி வகுப்பு நடத்துகிறோம், அதற்காக புத்தகம் எழுதுகிறோம். இங்கே எத்தனை முஸ்லிம்கள், நம்ம நான் முஸ்லிம்ஸை விடுங்க, எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் அஸீஸ் ஹக்கீம் என்பதை அறிந்திருக்கிறார்கள்? நமக்கு தெரியுமா அஸீஸ் ஹக்கீம் என்றால் என்ன என்று? உங்களால் சொல்ல முடியுமா? கருத்து சொல்வீர்கள் மிகைத்தவன் ஞானம் உள்ளவன் என்று. மிகைத்தவன் என்றால் என்ன, ஞானம் உள்ளவன் என்றால் என்ன தெரிந்திருக்கிறோமா? அதை பற்றி வரக்கூடிய ஏனைய அம்சங்களை பார்த்திருக்கிறோமா என்றால் கிடையாது. எப்படி போய் நாம் தப்ப போகிறோம்? எப்படி அல்லாஹ்வுடைய முகத்தை சுவர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும்? கபருக்குள்ளே மன் ரப்புக்க என்று கேள்வி கேட்டால் எப்படி பதில் வரப்போகிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று சூரத்து அல் பக்ரா 231வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்த அலீமாக இருக்கிறான். இதை அறிந்திருக்கிறோமா? அலீம் என்பதை
சரியான முறையில் புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ் அலீம் என்பதை புரிந்தால் தனிமையில் இருக்கும் போது தவறு செய்ய முடியுமா? உள்ளத்தில் நயவஞ்சகத்தை மறைத்திருக்க முடியுமா? நண்பனோடு கை கொடுக்கிற போது உள்ளத்தில் அவன் மீது பொறாமையும் வஞ்சகத்தையும் வைத்துக் கொண்டு கை கொடுக்க முடியுமா? சகனிலே உட்கார்ந்து சாப்பிடுகிற போது இருக்கிறவன் இவனுக்கு ஏதாவது சதி செய்ய வேண்டும், குழி பறிக்க வேண்டும் என்ற உணர்வோடு உட்கார்ந்து சகனில் இருந்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் அலீம் என்பதை அறியவில்லை. அதற்கு எந்த குர்ஆனில் எத்தனை தடவைகள் அலீம் வருகிறது? அலீம் என்றால் எந்த அளவு ஆழமான கருத்தை உடைய ஒரு வார்த்தை. பிக்குல்லி ஷைஇன் அலீம் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிக்குல்லி ஷைஇன் என்ன? பிக்குல்லி ஷை என்றால் என்ன? எல்லாவற்றையும் அறிந்தவன். நமக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். நீ உன்னுடைய கண் இமை வெட்டினாலும் அல்லது கண்ணால் நீ ஜாடை செய்தாலும் அல்லாஹ் அறிவான். போகிற ஒருவரை கண்ணால் அப்படி காண்பித்தாலும் அல்லாஹ் அறிவான். நீ பார்க்கிற பார்வையின் அர்த்தத்தை அல்லாஹ் அறிவான். உன்னுடைய உள்ளத்தில் நீ மறைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். அலீமும் பிக்குல்லி ஷைஇன் அலீம். இதை அறிவது கடமை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் பிக்குல்லி ஷைஇன் அலீம் என்பதை அறிவது கடமையாகும். எத்தனை பேர் அறிகிறோம்? எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 233வது வசனத்தில் சொல்கிறான், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் பஸீராக இருக்கிறான். பஸீருக்கு கருத்து தெரியுமா? பஸீர் என்பதற்குரிய பொருள் தெரியுமா? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் பஸீர் என்றால் என்ன என்று கேட்டால் சொல்ல முடியுமா? இந்த உரையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பஸீருக்கு கருத்து தெரியுமா? அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 235வது வசனத்தில் வஅலமு அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ஹலீம். அல்லாஹ் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ஹலீம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கஃபூர் ஹலீம் என்பதை அறிந்து கொள்வது கடமையாகும். சூரத்துல் பக்ரா 244வது வசனத்தில் வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஸமீ அலீம் என்பதை. அதே போன்று சூரத்துல் பக்ரா 267வது வசனத்தில் வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் கனி, நிச்சயமாக அல்லாஹ் கனி ஹமீத் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்று சூரத்துல் மாஇதா 98வது வசனத்தில் வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் ஷதீதுல் இகாப் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர் ரஹீம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூரத்துல் அன்ஃபால் 40வது வசனத்தில் ஃபஅலமு அன்னல்லாஹ மௌலாக்கும் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய மௌலா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய மௌலா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ரா 194வது வசனத்தில் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ரா 235வது வசனத்தில் வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிகும் ஃபஹ்தரு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை எல்லாம் அறிகிறான், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூரத்துல் முஹம்மத் 19வது வசனத்தில் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படி குர்ஆனில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறானே, எத்தனை பேருடைய காதில் இந்த அழைப்பு விழுந்திருக்கிறது? எத்தனை பேர் உட்கார்ந்து குறைந்தது இந்த வசனங்களில் சொல்லப்படுகிற விஷயங்களையாவது அறிவதற்கு முயற்சி செய்தோம்? கிடையாது. தொழுகையில் உள்ள ஒரு சட்டத்தை அறிவதற்காக வேண்டி நிறைய ரிஸ்க் எடுத்திருப்போம்.
ஒருவனோடு ஏதாவது ஒரு விஷயத்தில் சும்மா ஆர்கியூ பண்ணுவதற்காக வேண்டி நிறைய தேடி இருப்போம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அல்லாஹ்வை பற்றி அறிவது என்கிற விஷயத்தில் பொறுப்போக்காகவே இருக்கிறோம். இதனால் தான் நம்ம நிறைய கைசதப்படுவதை பார்க்கிறோம். என்ன பயான் பண்ணிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம், மக்களும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்காம எப்படி இருப்பாங்க? கத்தி பேசுகிறோம், உணர்ச்சி ஊட்டுகிறோம், உணர்ச்சி வசப்படுவார்கள். உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஏதாவது அந்த டைமுக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்தை விட்டு கலையும் போது அவர்களுடைய ஃபவுண்டேஷன் என்ன? ஒண்ணும் இல்லை, ஃபவுண்டேஷனே இல்லை, அத்திவாரமே கிடையாது. எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓதிய ஹுத்பா தாக்கம் செலுத்தும்? ஹுத்பா தாக்கம் செலுத்த வேண்டும் என்றால் உள்ளத்தில் சரியான ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும். குர்ஆன், எத்தனை குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆன் வசனத்தை கேட்டு அழுகிறோம்? இந்த குர்ஆன் வசனத்திற்கும் எனக்கும் இடையில் எவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது என்று எத்தனை பேர் கவலைப்படுகிறோம்? கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். பயத்தால உள்ளம் நடுங்கும். நடக்குமா இல்லையா? அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வது நடக்குமா இல்லையா? நடக்கும். நமக்கு நடக்கிறதா? என்ன பிரச்சனைப்பா? அல்லாஹ் அறியல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை விட அல்லாஹ் யார் என்பதை அறியவில்லை. உதாரணமா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்ம தெரியல, அரபு நாடுகள் மற்ற நாடுகளில் நீங்க போய் பார்த்தால் கார் கீயை கொடுத்து போய் காரை ஓடுங்கன்னு சொன்னா போக மாட்டேன் யாரும். டிரைவிங் தெரியும், அவசரமான தேவை இருக்கிறது, கீயை கொடுத்து நிறைய கீ எடுத்துட்டு போங்கன்னா போக மாட்டார். ஏன்? அவருக்கு லைசன்ஸ் கிடையாது. டிரைவிங் தெரியும், ஆனால் துபாய் லைசன்ஸ் இல்லை. டிரைவிங் தெரியும், சவுதி லைசன்ஸ் கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் காரை எடுக்கவே மாட்டார். நல்ல எக்ஸ்பர்ட் டிரைவராக இருப்பார், ஆனால் கார் கீயை கையில வாங்க மாட்டார். ஏன்? டிராபிக் போலீஸ் பிடிப்பான், பிடிக்காமலும் விடுவான். ரெண்டும் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் 100% கீயை கையில் எடுக்க மாட்டார். ஏன்? அவருக்கு டிராபிக் போலீஸை பற்றி தெரியும். நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சிம்பிளா மாறு செஞ்சுட்டு போறோம். எத்தனை பேர் ஃபீல் பண்றோம்? ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் உண்மையாக அழுதம்? சில நேரங்களில் பயான் பண்ணும்போது அழுதிருப்போம், அது சிம்பத்தி. பயான் பண்ணுகிறவர் அழுகிறாரே, அந்த அழுகை வந்தவுடன் உட்கார்ந்திருக்கிற நமக்கும் வரும். ஏனென்றால் நம்ம நடிகர்கள் நடிக்கும் போது அழுததற்கும் கூட சேர்ந்து அழுதவர்கள், நடிகர்களோடு சேர்ந்து அழுதவர்கள் நாம். எனவே இங்கே ஒரு பயான் பண்றவரோடு சேர்ந்து அழமாட்டோமா? அழுகை எப்போது வர வேண்டும்? நாம் ஒரு தப்பு செய்து விட்டால், ஒரு பாவம் செய்து விட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டால், அப்படி உட்கார்ந்து அல்லாஹ்க்கு மாறு செய்து விட்டேனே என்று நினைக்கிற போது நம்முடைய உள்ளம் அப்படியே சுருங்கி நம்மை அறியாமல் கண்களால் கண்ணீர் வர வேண்டும். அதுதான் அழுகை. அப்படி வாரல்ல. அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன், உண்மையான மூமின்கள், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களிடம் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கும். இது உண்மையா பொய்யா முடிவெடுக்க வேண்டும். முதல்ல அல்லாஹ் சொல்றது வேற ஏதாவது அர்த்தத்தில் சொல்றானா? அல்லது வேறு இதுக்கு இந்த சூஃபிகள் சொல்ல மாதிரி பாத்தினான அர்த்தம் இருக்குமா? அல்லது சஹாபாக்கள் இதுக்கு வேறு ஏதாவது தப்சீர் கொடுத்திருக்கிறாங்களா? அப்ப அல்லாஹ் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உள்ளம் பயப்பட வேண்டும். இதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு பயம் வருகிறதா? எத்தனை தடவை மிம்பர்ல இருந்து சொல்லியிருப்பார் ஹத்தீப். ஒவ்வொரு குத்துபாவிலையும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, 3 வசனங்களை ஓதுறார்.
அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்லும் போது பயம் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நமக்கு பயம் வரவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியல சகோதரர்களே. அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்திருந்தால் அந்த பயம் வரும். அந்த தெரிந்தவர்களுக்கு அந்த பயம் வந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஷேக் அவர்கள் இங்கே அல்லாஹ்வை அறிவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இவர்கள் குறிப்பிட்ட இந்த வசனங்களின் ஊடாக நமக்கு உணர்த்தி அடுத்ததாக சொல்லுகிறார்கள், وَأَمَّا ذِكْرُ اللَّهِ لِأَسْمَائِهِ وَصِفَاتِهِ فَهُوَ فِي الْقُرْآنِ فَهُوَ كَثِيرٌ جِدًّا. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களும் சிஃபாத்துகளும் குர்ஆனில் நிறைய வந்திருக்கின்றன. இந்த சொன்ன வசனங்கள் எதை சொல்லுகின்றன? இப்ப சொன்ன ஒரு 10-12 வசனங்களும் அல்லது அவர்கள் கூறுவது போன்று சுமார் 30 வசனங்களும் என்ன சொல்லுகின்றன? அல்லாஹ்வை அறிவதன் அவசியம், அறிவது கடமை, ஃபர்து ஐன். ஒது செய்ய தெரியாம ஒது செய்ய முடியுமா? எனவே என்ன செய்யணும்? ஒது செய்ய கற்றுக்கொள்ளணும். அதே போன்று அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. முதலாவது, நம்மை படைத்தவனை தெரியாமல் நாம் வாழ முடியாது. நம்மை படைத்தவனை அவனை தெரியாமல் வணங்க முடியாது. மௌத்தான பிறகு கபருக்குள்ள மன்றப்புக்க என்று கேட்டால் பதில் வராது. நான்காவது, மஹ்ஷரிலே அல்லாஹ் கேள்வி கேட்க வரும்போது நம்மை அறியாமலேயே நாம் நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். அல்லாஹுக்கு சுஜூது செய்ய முடியாத நிலை மஹ்ஷரிலே நமக்கு தோன்றும். அடுத்ததாக, சுவர்க்கத்திலே அல்லாஹை பார்க்கிற பாக்கியம் இல்லாமல் போய்விடும். சின்ன விஷயம் இல்லை. நம்ம கால் கழுவலண்டா கத்துறோம், பயான் பண்றோம், கவலைப்படுறோம். ஒது செய்யும் போது காலில் பின்பகுதி கழுவப்படல, தொழுக கபூல் ஆகாது. தலைக்கு மசேஜ் செய்யறது முழுக்கவா அல்லது 3 தடவை முன்னால தொட்டா போதுமா விவாதம் நடத்த கூப்பிடுறோம். ஆனா அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கான அழைப்புகள் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப இங்க அல்லாஹ் இதை அறிந்து கொள், இதை அறிந்து கொள் என்று சொன்ன பெயர்களே நமக்கு தெரியல. அதற்குள் இருக்கிற சிஃபத்துகளே நமக்கு புரியவில்லை என்றால் ஏனைய பெயர்களும் சிஃபத்துகளும் எப்படி புரியும்? தான் ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிற அஸ்மாக்களும் சிஃபாத்துகளும் ஏராளம். இத் ஹுவ அஅஸமு ஷைஇன் ذுக்கிர ஃபில் குர்ஆன் வ அஃதலுஹு அர்ஃபஉஹு. குர்ஆனில் சொல்லப்பட்ட மிக உயர்ந்ததும் மிக சிறந்ததுமான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் தான். ஏனைய எதனோடும் அதை ஒப்பிட முடியாது என்று சொல்கிறார்கள். வலா யுகாரனு பிஹி ذிக்ருஹு சுப்ஹானஹு வ தஆலா லிஐ அம்ரின் ஆகர். குர்ஆனில் கூறப்பட்ட ஏனைய எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய அஸ்மாவோடு சிஃபாத்தோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு அவை உயர்ந்தவையாக மேன்மை மிக்கவையாக காணப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இங்கே ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தர்உ தஆருதில் அக்ல் வன் நக்ல் என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. தர்உ தஆருதில் அக்லி வன் நக்ல், அக்லும் நக்லும் முரண்படாது என்பது அந்த புத்தகத்தினுடைய கருத்து. அக்ல் என்றால் பகுத்தறிவு, நக்ல் என்றால் குர்ஆன் ஹதீஸ். இந்த புத்தகத்திலே 5வது வால்யூம் 310 312 வரைக்கும் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகளை இங்கே சுருக்கமாக ஷேக் அப்துல் ரஸாக் அல் அப்பாத் அவர்கள் தருகிறார்கள். இமாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், வல் குர்ஆனு ஃபீஹி மின் ذிக்ரி அஸ்மாஇல்லாஹி வ ஸிஃபாத்திஹி வ அஃஆலிஹி அக்ஸரு மிம்மா ஃபீஹி மின் ذிக்ரில் அக்லி வஷ்ஷுர்பி வன் நிகாஹி ஃபில் ஜன்னah. குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் அவனுடைய செயல்களும் எந்த அளவுக்கு கூறப்பட்டிருக்கிறது என்றால், சுவர்க்கத்தில் உண்பது, குடிப்பது, திருமணம் முடிப்பது என்பவற்றை விட அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்தில்
உண்பது, குடிப்பது, திருமணம் முடிப்பது என்பதை சொல்வதை விட அதிகமாக குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் அல்லாஹ்வுடைய செயல்களும் கூறப்பட்டுள்ளன. வல் ஆயாத்துல் முத்ததம்மினது லிذிக்ரி அஸ்மாஇல்லாஹி வஸிஃபாத்திஹி அஅஸமு கதரம் மின் ஆயாத்தில் மஆத். அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் சொல்லக்கூடிய வசனங்கள் மறுமையை பற்றி பேசக்கூடிய வசனங்களை விட மகத்தானவை. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் பற்றி பேசக்கூடிய வசனங்கள் மறுமையை பற்றி பேசக்கூடிய வசனங்களை விட மகத்தானவை. ஃபஅஅஸமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே மிக மகத்தான வசனம் எது? ஆயத்துல் குர்சி. இமாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், ஃபஅஅஸமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன் ஆயத்துல் குர்சி அல் முத்ததம்மினதி லிதாலிக். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி தான் குர்ஆனில் மிக மகத்துவமிக்க வசனம். அல்லாஹு அக்பர். உண்மையிலே ஆயத்துல் குர்சியை ஒருவன் சரியா புரிந்து கொண்டாலேயே அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும். ஆயத்துல் குர்சியை ஓதத்தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆயத்துல் குர்சி நிறைய பேருக்கு மனப்பாடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா பிரச்சனை என்னென்றால் அது சொல்லுகிற செய்தியை நாம் யாரும் பார்க்க வரவில்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ் என்று ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த சில பண்புகளையும் சிஃபத்துகளையும் இஸ்ம்களையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஒரே வசனத்திலே சொல்கிறான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நாள் கேட்கிறார்கள், அத்ததிரி ஐயு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹி அஅஸம். உபையே, குர்ஆனில் உள்ள மிக மகத்துவம் மிக்க வசனம் எதுவென்று உனக்கு தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்துல் குர்சியை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சிலே அடித்து அவரை வாழ்த்தினார்கள் என்பதை நாம் புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஅஸமு ஆயத்துல் குர்சி வ அஃதலு சூரத்தின் சூரத்து உம்மில் குர்ஆன். குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சூரா எதுவென்று கேட்டால் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சூரா, குர்ஆனின் தாய் என்று அழைக்கப்படக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தன்னுடைய சிஃபத்துகளை தன்னுடைய அஸ்மாக்களை பதிவு செய்கிறான். மூன்றாவதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், பல வழிகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் குல் ஹுவல்லாஹு அஹத் தஅதிலு சுலுஸல் குர்ஆன். குல் ஹுவல்லாஹு அஹத் குர்ஆனின் எத்தனை? மூன்றில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இந்த சூரத்துல் இஹ்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஒரு நபித்தோழர் தொழுகையின் எல்லா ரக்காத்துகளிலும் ஓதினார். தொழுகையில் எல்லா ரக்காத்துகளிலும் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து காரணம் கேட்கிறார்கள், எதற்காக இப்படி நீ ஒவ்வொரு ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுகிறாய் என்று சொன்னபோது அவர் சொன்னார், இன்னி ல உஹிப்புஹா லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். நான் அந்த சூராவை நேசிக்கிறேன், நான் அந்த சூராவை விரும்புகிறேன், ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஅன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் உன்னை விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அந்த சூரா பொதிந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி நீ அந்த சூராவை நேசித்தாயே,
அதற்காக அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். فبين أن الله يحب من يحب ذكر صفاته سبحانه وتعالى. இமாம் இப்னு தய்மியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதன் மூலம் நமக்கு என்ன தெளிவாகிறது என்றால், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை யார் விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் விரும்புவான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம்தான் சகோதர சகோதரர்கள் நம்முடைய டார்கெட். மனிதர்களுடைய நேசம் நிரந்தரமானதல்ல. மனிதர்கள் நேசித்தாலும் மேக்சிமம் என்ன பண்ணலாம்? கடைசியில் பிளட் தரலாம், கிட்னி தரலாம். உயிர் தர முடியுமா? நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியுமா? சுவர்க்கத்தை தர முடியுமா? கபருடைய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியுமா? மஹ்ஷரிலே நிழல் தர முடியுமா? எவ்வளவுதான் நாம் மனிதர்களை நேசித்தாலும் இதுதான் மனிதர்களுடைய அளவு. ஆனால் ரஹ்மானை நேசித்து விட்டால் மனிதர்களுடைய நேசமும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் உடனே அல்லாஹ் அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்க மாட்டான். ஒரு அடியானை அல்லாஹ் விரும்ப ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அதை மறைத்து வைக்க மாட்டான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். அழைத்து சொல்லுவான், ஜிப்ரீலே, நான் இன்ன அடியானை நேசிக்கிறேன், நீரும் அவரை நேசிப்பீராக. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசித்து விட்டு சைலண்டா இருந்து விட மாட்டார்கள். அவர்கள் உடனே என்ன பண்ணுவாங்கண்டா, அத்தனை மலக்குகள், எத்தனை மலக்குகள் சோர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தத்திஸ் ஸமா வ ஹுக்க லஹா அன் தஇத்த. வானம் முனகியது, வானம் முனகியது. முனகியதுன்ற தெரியும் தானே, ரிஸ்க் எடுக்கிறது, இந்த கஷ்டப்பட்டு முனகுகிறது, அது முனகத்தான் வேண்டும். வஹுக்க லஹா அன் தஇத்த, அது முனகத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு சுஜூது செய்யக்கூடிய அளவு இடம் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டிருப்பார் அல்லது சுஜூதில் இருந்து கொண்டிருப்பார். வானத்தில் ஒரு மலக்கு ஒன்று நிற்பார் அல்லது சுஜூதில் இருப்பார். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லஹு. அல்லாஹ்வுடைய அந்த படை இருக்கிறதை, பட்டாளம் யாரு? மலக்குகள். அவர்கள் எத்தனை பேர் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட தெரியாது. இந்த பைத்துல் மாமூருக்குள்ள ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் உள்ள போவாங்க, அவங்க வெளியே வரமாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 பேர் போவாங்க, வெளியே வரமாட்டாங்க. அல்லாஹு அக்பர். இதை நம்ம நம்புறோம், உறுதியா நம்புறோம். அல் ஈமானு பில் மலாயிகா. இத்தனை மலக்குகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சொல்லுவார்கள், உலகத்திலே, சென்னையிலே, புரசைவாக்கத்திலே, இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். அல்லாஹு அக்பர். இது என்ன நேசம் சகோதரர்களே? நேசம் என்றால் இதுதானே நேசம். அல்லாஹும் மலக்குகளும் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் உள்ள நல்ல மக்கள் அவனை நேசிப்பார்கள். கெட்டவன் நேசிக்க மாட்டான். கெட்டவன் நேசம் நமக்கு அவசியமும் இல்லை. சிறுக்கு செய்கிறவன், பிதுஅத் செய்கிறவன், பாவி, அநியாயக்காரன், இவனுடைய நேசம் நமக்கு முக்கியமல்ல. நம்ம யார் நேசிக்க வேண்டும்? நல்ல மக்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் போடுவான் அந்த நேசத்தை. அவங்க பார்த்த உடனே நேசிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களோட வீட்டுக்கு போகணும், அல்லது நம்ம வீட்டுக்கு அவங்கள அழைச்சிருக்கணும், இந்த அவசியம் எல்லாம் இல்லை. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். இப்போ அல்லாஹுடைய நேசத்தை ஈஸியாக பெறதுக்குரிய வழி என்ன? அல்லாஹுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹுடைய அஸ்மாக்களை நம்ம நிறைய பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன்பால் மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாமும் நிறைய படித்து கொண்டே இருக்க வேண்டும். இது வந்தால் நம்முடைய உள்ளம் ஒளிமியமாகும், அல்லாஹுடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கும் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இங்கே
ஷேக் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொல்லித்தந்து விட்டு அவர்கள் இறுதியாக இந்த பாடத்திலே முதலாவது தலைப்பிலே மன்சிலத்துல் இல்ம் பி அஸ்மா இல்லாஹி தஆலா வ சிஃபாத்திஹி என்ற பாடத்தின் இறுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், வகுல்லு ஹாதா வாதிஹுத் திலாலா அலா அஹம்மியத்தில் இல்மி ஷரீஃப் வ இஸமி ஷஅனிஹி வ கஸ்ரத்தி கைராத்திஹி வ அவாயிதிஹி. இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்வை பற்றி அறிவதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்த போதுமானவையாக இருக்கின்றன, தெளிவாக உணர்த்தக்கூடியவையாக இருக்கின்றன. வ அன்னஹு அஸ்லும் மின் உசூலில் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகளில் பிரதானமான ஒரு அடிப்படை என்பதையும் இந்த செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. வருக்குனும் மின் அர்கானித்தீன், மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒன்று என்பதையும், அசாசும் மின் உசுசி மில்லத்தில் இஸ்லாம் அலைஹி துப்னா மகாமாத்துத்தீன் ரஃபிஆ வ மனாசிலிஹில் ஆலியா. அதில் தான் மார்க்கத்தின் மிக முக்கியமான கட்டடங்கள் எல்லாம் கட்டப்படுகின்றன என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வகைஃப யஸ்தகீமு அம்ருல் பஷரியா வ தஸ்லுஹு ஹாலுன் நாஸ், எப்படி மக்களுடைய நிலைமை சீராகும். ஷேக் அப்துல் ரஸாக் அப்பாத் அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி மக்களுடைய நிலைமை சீராகும். பிதூனி மஅரிஃபத்திஹிம் பிஃபாத்திரிஹிம் வ பாரிஇஹிம் வ காலிகிஹிம் வ ராஸிகிஹிம், தங்களை படைத்த தங்களுக்கு ரிஸ்கை தரக்கூடிய அந்த அல்லாஹ்வை பற்றி அறியாமல் எப்படித்தான் மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய காரியங்கள் சீராகும். வதூன மஅரிஃபத்திஹிம் பி அஸ்மாஇஹில் ஹுஸ்னா வ சிஃபாத்திஹில் உல்யா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களையும் அவருடைய உயர்ந்த பண்புகளையும் அறிந்து கொள்ளாமல் எப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை சீராகும். லக்கின் அக்ஸரன் நாஸி ஷகலஹும் மா குலிக லஹும் அம்மா குலிகு லஹு. ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக எது படைக்கப்பட்டதோ, இன்று மக்களுக்காக எது படைக்கப்பட்டதோ அதில் மக்கள் பிஸியாகிவிட்டார்கள். எதற்காக மக்கள் படைக்கப்பட்டார்களோ அதில் அவர்கள் பொடுபோக்காகிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர். எதுவெல்லாம் மக்களுக்காக படைக்கப்பட்டதோ அதில் மக்கள் பிஸியாகிவிட்டார்கள். எதற்காக மக்கள் படைக்கப்பட்டார்களோ அதில் அவர்கள் பொடுபோக்காகி விட்டார்கள் என்று சொல்லி சூரத்துல் முனாஃபிகினுடைய 9வது வசனத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு உங்களை பராக்காக்க வேண்டாம். ஈமான் கொண்டவர்களே, எல்லோருக்குமான அழைப்பு அல்லது. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு உங்களை பராக்காக்க வேண்டாம். வமை யஃஅல் தாலிக, யார் அப்படி செய்கிறாரோ, அப்படின்னால் யாரை சொத்துக்களும் பிள்ளைகளும் பராக்காக்குகிறார்களோ அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும், ஃபஉலாஇக ஹுமுல் ஹாஸிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அவர்கள்தான் உலாஇக ஹும் என்று சொன்னால் ஹஸ்ர் என்று சொல்றது அரபில். அவர்கள்தான் ஹாஸிரூன், நஷ்டவாளிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எல்லாம் சரிதான், பொருளாதாரத்துக்கு ஒரு அடி வருதுன்னா வித்ட்ரா பண்ணிடுவார். ஜக்காத் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு வரக்குள்ள ஒரு 10 லட்சம் வந்துட்டுன்னா கொடுக்கறதா இல்லையா? அல்லது பிசினஸ்ல ஏதாவது ஒரு இடம் வரும்போது மாறிடுவார். மற்றவரை கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது எல்லாம் ஹலாஸ். ஒரு நல்ல பிசினஸ் கிளிக் ஆயிட்டுன்னா தொழுகை எல்லாம் பிறகுதான். அடுத்தது மிக கஷ்டப்படுவார். தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, கஷ்டப்படும். என்ன இடம்? பிள்ளைகள், புள்ள என்னுடைய மகன், என்னுடைய மகள் நல்ல காலேஜில் போடணும், நல்ல ஸ்கூலில் போடணும், அவருடைய ஃபியூச்சர். இப்படியே பேசிக்கொண்டிருப்பார்கள். பொருளாதாரம் குழந்தைகள், பொருளாதாரம் குழந்தைகள். இதனால் மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அவர்கள் பராக்காக்கப்பட்டு, அவர்களுக்காக படைக்கப்பட்டதில் அது வந்தே தீரும். அவர்களுக்காக படைக்கப்பட்டது அவர்களை வந்தே தீரும். ஆனால் அதில் பிஸியாகி விட்டார்கள். வல்லாஹுல் முஸ்தஆன் வல் முவஃபகு லிகுல்லி கைர். அல்லாஹ் போதுமானவனாக
இருக்கிறான் என்று சொல்லி இந்த பாடத்தை ஷேக் அப்துல் ரஸாக் அவர்கள் முடிக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் ஃபிக்ஹுல் அஸ்மாஇல் ஹுஸ்னா என்ற புத்தகத்தில் உள்ள முதலாவது இந்த பாடம் மன்சிலத்துல் இல்ம் பி அஸ்மாஇல்லாஹி தஆலா வ ஸிஃபாத்திஹி, அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிவதன் அந்தஸ்து என்ற இந்த பாடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடமாகும். இந்த மெசேஜை நாம் பெற்ற நாம் நம்மோடு வைத்து கொள்ளாமல் நாம் இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் இதற்கு தயாராக வேண்டும் அல்லாஹ்வை அறிவதற்கு. அடுத்ததாக அடுத்தவர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்து அவர்களும் அல்லாஹ்வை அறிவதற்கான சரியான வழிகளை அவர்களுக்கு நாம் காட்டி கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.